வணக்கம். நான் சொல்றது நெறைய பேருக்கு சொன்னாங்கல்ல, இந்த மாரி இந்தி திணிப்பு கூட தப்பு தான் அப்படின்னு. அதாவது என்னதான் நம்ம ஜெயிச்சிருக்கிறது தமிழ்நாட்டுல. அது என்னதான் வெளிநாட்டுக்காரன் டிவியே வந்தாலும், நீங்க இன்னும் இப்ப எப்படி பேசணும்? தமிழ்ல தானே பேசிருக்கணும். நம்ம தாவேகாவோட கட்சி வேட்பாளர் மத்தியில ஜெயிச்சார்ல, ம பேரு முஸ்தபா. அவரு இங்க திருவல்லிக்கேணிக்காரர் அவரு. அங்க ஜெயிச்சிருக்காரு. அவரு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு இது சன் நியூஸும் எடுக்குறாங்க, எல்லா நியூஸும் எடுக்குறாங்க. அவர் என்ன எப்படி பேட்டி குடுத்துருக்காரு பாருங்க. அது உண்மையிலே தப்பு. இப்படி குடுத்துருக்க கூடாது அவரு. बहुत अच्छा चला क्या बोलना असेंबली ये आके तमिलनाडु गवर्नमेंट ऑनरेबल चीफ मिनिस्टर का सरकार बनवाए पीछे और जनता के लिए क्या प्रोडिक्ट करना है देखो टास्क मार्क 717 टास्क मार्क बंद हुआ है टेम्पल के बगल में चर्च के बगल में मास्क के बगल में और स्कूल के बगल में ये जनता आके पसंद करता है ये பாத்தீங்கன்னா இவர் பேட்டி கொடுத்திருக்கிறது இந்த ஏஎன்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தி சேனல் தான். அது படமா போட்டது சன் நியூஸ். இப்ப வெறும் ஏஎன்ஐ சேனல் மட்டும் தான் இருந்திருக்குமா? இங்க சன் நியூஸ் இருந்திருக்கும், புதிய தலைமுறை எல்லா நியூஸும் எடுத்திருப்பாங்கல்ல. நீங்க நின்று ஜெயிச்ச தமிழ்நாட்டுல சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமுதுரை மண்ணில் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அப்படி அந்த படத்துல ஜெயிக்கும் போது நீங்க தமிழ்லயே பேசலாமே. நீ இந்திக்காரன் தானே, அவன் இங்க சப்டைட்டில் போட்டுப்பாயா? இப்ப இந்திக்காரங்க இங்க பேட்டி எடுக்கிறாங்கல்ல, கீழே சப்டைட்டில் தான் போடுவாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு. இல்ல அப்படின்னா இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போடணும். அந்த மாதிரி பேசி போலாமே. இதைத்தான் நான் சொல்றேன், இந்தி திணிப்புன்னு. உனக்கு ஹிந்தி தெரிஞ்சா நீ டக்குன்னு நான் தமிழ்ல தான் பேசுவேன். உனக்கு இஷ்டமா இருந்தா நீ எடுத்து நீ சப்டைட்டில் போட்டுக்கியா? அதை விட்டுட்டு என்னைய ஹிந்தியில பேச சொல்லலாம். அப்படி சொல்ல வேண்டியதுதானே? உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சவொடனே நீங்க உடனே உங்களோட புலமையை மொத்தமா அவுத்து விட்டுறது. இதுக்கு பேர் தான் நான் ஹிந்தி தீர்ப்புன்னு சொல்றது. சரியா? நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? நீங்க தமிழ்ல பேச வேண்டியதுனங்க. மதுரை மத்தியில ஜெயிச்சுட்டு இப்போ ஹிந்தியில அவுத்து விடுறீங்க. இப்ப கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது ஹிந்திக்கார சேனல். அவன் ஹிந்திக்கார சேனலா இருக்கட்டும், தெலுங்குக்கார சேனலா இருக்கட்டும். உனக்கு தெரிஞ்சுன்னா நீ தமிழ்ல தான் பேசணும். இது எத்தனை பேருக்கு அங்க இன்னும் புரிஞ்சிருக்கும் நீ என்ன பேசிருக்கேன்னு சொல்லிட்டு? எத்தனை பேர் பின்னாடி நிக்கிறான்? எல்லாருக்கும் ஹிந்தி தெரியுமா? அது நீ என்ன பேசுறது புரிஞ்சிருக்காத. புரிஞ்சவங்களுக்கு ஓகே, புரியாதவங்களுக்கு இதுக்கு பேர் தான் இந்தி திணிப்பு. நன்றி.